ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரைண்டரு அம்மா கிரைண்டரு இது ஃபால்ட்டுன்னாங்க. அது பார்த்திங்கன்னா ஓடல. போட்டுவிட்டு பார்க்கும்போது ஒரு சவுண்டு மாதிரி வந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். ஹம்மிங் சவுண்டு மாதிரி வந்தது. அது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் போயிருக்கு. அறவா ஓடல. இப்போ இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி விட்டு பார்ப்போம். இந்த 6 ஸ்க்ரூ இருக்குது, அது கழட்டி விட்டு பார்ப்போம். கழட்டிட்டு இது லைட்டாக வச்சு திருப்பிலி வச்சு நம்பினீங்கன்னா வந்துடும். பார்த்திங்கன்னா இது சுவிட்சு அழகாப்பில் மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். கழட்டி விட்டு பார்ப்போம். மேல் கேப்பு கழட்டினீங்கன்னா அப்படியே வந்துடும். பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி காக்கி கிடக்குது, லீக் ஆகி கிடக்குது. பார்த்திங்கன்னா பேரிங் நல்லா இருக்குது. சுற்றி பார்க்கும்போது பேரிங் நல்லா இருந்தது, மோட்டரும் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் தான் பாருங்கள் எப்படி லீக் ஆகி கிடக்குதுன்னு. கெப்பாசிட்டர் போயிடுச்சு. பேரிங் நல்லாயிருக்கு, வீலு நல்லா சுற்றுது. இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஃபால்ட்டு. பார்த்திங்கன்னா 8 மைக்ரோ ஃபேரட்டு. வேறு கெப்பாசிட்டர் மாற்றி விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 MFT இதுதான் இருந்தது. பார்த்திங்கன்னா அது மாற்றி விட்டுருவோம். மாற்றி விட்டு பார்த்திங்கன்னா ஓடுது. பார்த்திங்கன்னா எந்த சவுண்டும் இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்கு, ஓடிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி தான் பிரச்சனை. ஹம்மிங் சவுண்டு வந்ததுன்னா பேரிங் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா வந்து கெப்பாசிட்டர் பிரச்சனையாக இருக்கா. இப்போ கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடுது. இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுருவோம், கேப்பெல்லாம் போட்டுட்ருவோம். பார்த்திங்கன்னா மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஓடுது.